என்டிஏ கூட்டணி நோக்கி நகர்றாருன்னு சொன்னாங்க இல்லையா. இந்த சிபிஐ வழக்கு மாற்றப்பட்ட பிறகு, கரூருடைய விவகாரம் சிபிஐக்கு மாற்றப்பட்ட பிறகு பாஜகவோட கூட்டணி உறுதியாகி விட்டதுங்கிற மாதிரி விமர்சனங்களும் கடுமையாக வைக்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ இப்போ விஜய் என்ன பண்ணணும் அப்படின்னா, உண்மையிலேயே அவருடைய ஸ்டாண்ட் என்ன அப்படிங்கிறத விளக்க வேண்டிய ஒரு கட்டத்துக்கு வந்திருக்கிறார். இப்போ அவர் வந்து 16, 17, 13, 14 வந்து சந்திக்க போகிறதாலாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அது கரூர் மக்களை போய் பாதிக்கப்பட்ட மக்களை சந்திக்க போகிற சொல்லியிருந்தாங்க. பட் இது 16, 17க்கு தள்ளி வைக்கப்பட்டிருக்கு. எப்போ இந்த விஷயங்களை, ஏன்னா தேர்தலுடைய நெருக்கத்தில் இருந்துட்டு இருக்க சமயத்தில் இப்போ விஜய் அவர்கள் இந்த மாதிரி விஷயங்களை வெளிப்படையாக பேசலை அப்படின்னா அவருடைய மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறிங்கிற மாதிரியான ஒரு டோனில் கொண்டு போய் இன்னும் அவர் கடுமையாக திமுக மற்றும் கூட்டணி கட்சிகளால் விமர்சிக்கப்படக்கூடிய சூழல் உருவாகலாம். என்டிஏ கூட்டணியோட இருக்கீங்களா இல்லையா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்த வேண்டிய கட்டத்தில் விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. எப்போ தெளிவுபடுத்த போகிறாங்கன்றது தெரியல. இருந்தாலும் இவ்வளோ பிரச்சனைகள் விஜய் சுற்றி நடந்து கொண்டு இருக்கிறது ஒரு பக்கம். உங்கள்கிட்ட இவ்வளோ சொல்ல வேண்டிய சரக்கு நிறைய இருந்தோம், நீங்கள் சொல்லாமல் 10 நாள் 15 நாள் கழித்து நீங்கள் இப்போ பேசுகிறதுங்கிறது இதெல்லாம் சரியாங்கிற மாதிரி ஒரு பக்கம் ஆதவச்சுன்னா தவைக்காவுடைய தலைமையில் இருக்கவங்களுக்கெல்லாம் விமர்சனம் வைக்கப்பட்டாலும் போலீஸ் சொல்லி தான் நாங்கள் உள்ளே வராமல் இருந்தோன்ற விஷயத்தை நீங்கள் அன்றைக்கே சொல்லியிருந்தீங்கன்னா இன்றைக்கி பல விஷயங்கள் ஏற்கனவே சொன்னாலும் பல விஷயங்கள் இன்றைக்கி வந்து டிஃபெண்ட் பண்ணி நீங்கள் பேசியிருக்கலாம். அதையெல்லாம் தவற விட்டுட்டாங்க தாவேக்காவினருங்கிறது தான் இங்கே வைக்கக்கூடிய விமர்சனம். இப்படி ஒட்டுமொத்தமாக இன்றைக்கி தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதில் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த தீர்ப்பு வழங்க அந்த போனாங்க இல்லையா, பாதிக்கப்பட்ட மக்கள் ஒரு 4 பேர் போனாங்க இல்லையா, அதில் 2, 3 பேர் வந்து சம்மந்தமே இல்லாமல் அனுமதியே பெறாமல் தீர்ப்பு வந்து எங்கள் பேரில் வந்து மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருப்பதாகலாம் சொல்லப்பட்டிருக்கிறது. இதுவும் நாங்கள் விசாரணை எடுத்துக்கிறோன்ற மாதிரி உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கு என்ன பதில் வரப்போகிறதுங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம். ஏன்னா வில்சன் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, திமுகவுடைய வழக்கறிஞராக இருந்தவர் இப்போ கேஸ் அவர் பார்த்துட்டு இருக்கவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா,